ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி வரோம்னா இந்த பிளானோஃபிக்ஸ் அப்படிங்கிற பிளான்கிற மல்லிகை செடிகளுக்கு பயன்படுத்தலாமா, பயன்படுத்துகிற மல்லிகை செடிகளில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அண்ட் இது மல்லிகை செடிகளுக்கு எந்த அளவுக்கு நன்மை எந்த அளவுக்கு தீமை, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக போன வருடம் பிளானோஃபிக்ஸ் அப்படிங்கிற இந்த பிளான்கிற பற்றி வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் இதோட யூசஸ் என்ன, இது எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இதை எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், இது எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் மல்லிகை செடிக்கு இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம மல்லிகை செடிகளுக்கு பயன்படுத்தி அதோட பெனிஃபிட்ஸை பார்த்ததுனால நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். ஸோ இது மல்லிகை அப்படிங்கிறத காட்டிலும் பூவை பயிர்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த வீடியோவில் குறிப்பிட்ட விஷயம் பொருந்தும். அண்ட் நம்ம இந்த காய்கறி பயிர்கள் பழவை பயிர்கள் இதுலேயுமே ஓரளவு சிமிலாரிட்டிஸ் இருக்குது, ஆனால் வேறுபாடுகள் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இதில் இந்த எலிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ஃபா நாப்தில் அஸ்டிக் ஆசிட் 4.5% SL ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதோட டோசேஜ் எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தோம். அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு தனியாக பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோவில் கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இதில் இந்த பிளானோஃபிக்ஸை மல்லிகை செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுற மூலமா மல்லிகை செடியோட பூக்களை எந்த அளவுக்கு இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, பூக்கக்கூடிய டைமில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இது ஒரு யூனிஃபார்ம் ஃப்ளவரிங்கை நோக்கி கொண்டு போகும். அதாவது பூக்கள் இப்போது ஒரு 15 நாட்கள் பூக்க வேண்டிய பூக்களை ஒரே நேரத்தில் ஒரு 10 நாட்களில் பூக்க வச்சிரும். அப்படின்னா இது மகசூலை முன்னாடியே அறுவடைக்கு கொண்டு வருது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ முன்னாடி அறுவடைக்கு கொண்டு வந்தால் நல்லது தானே. எதனால் இது பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இது எந்த டைமில் நல்லது அப்படின்னா, அதீத விலைக்கு பூக்கள் இருக்கும்போது பூக்கள் மொட்டுகளாக பூக்கிறது தாமதப்படுற அளவுக்கு பயிர்களில் தென்படும் போது நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளில் பூக்களை பறிக்கணும் அப்படின்னா அதை கணக்கு பண்ணி ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி இல்லை 15 நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளான்கிற நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாட்களில் ஸ்பெசிஃபிக்காக மகசூலை பறிக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது பூக்களை அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இதில் ஒரு கிராமுக்கு பொதுவாக மல்லிகை செடி நல்லா பூக்கள் பெரிதாக இருக்கும்போது 3லேருந்து 4 பூ வர அனுக்கும். ஸோ இது நார்மல் சைஸில் இருக்கும்போது, இதுவே பூக்கள் சிறிதாக இந்த ஒரு கிராமுக்கு நிற்கக்கூடிய பூக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது 5 ஆகலாம், இல்லைனா 6 ஆகலாம். ஸோ எவ்வளோ பூக்கள் அதிகரிக்குதோ அவ்வளவு எடை குறையும். அப்படின்னா 3000லேருந்து 4000 பூக்கள் இருக்கும்போது 1 கிலோ இருக்குது அப்படின்னா, இதுவே 5லேருந்து 6 பூ ஒரு கிராமுக்குன்னு போகும்போது 5000லேருந்து 6000 பூ வர 1 கிலோவுக்கு தேவைப்படும். ஸோ இது அதிகமான விலைக்கு பூக்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் பெரிதளவு தெரியாது. இருந்தாலும் கூட அந்த டைம்லேயும் அறுவடை செய்யக்கூடிய பூக்களுக்கான எடை இருக்காது. ஸோ இது இதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஸோ அப்போ அந்த பூக்களை பெரிதாக கொண்டு வரதுக்கான மருந்துகள் பயன்படுத்தினா இதை நம்ம தவிர்க்கலாமா பார்க்கும்போது ஒரு சில சதவீதம் தவிர்க்கலாம். அதாவது ஒரு 30லேருந்து 50% வரை பூக்களை பெரிதாக கொண்டு வர முடியும். இருந்தாலும் கூட இயல்பாக பூக்கிற பூக்களை காட்டிலும் இது பூக்களோட சைஸை சிறிதாக தான் கொண்டு வரும். ஸோ இது பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் ஃப்ளவரிங் கொண்டு வரணும், ஒரே சீரான பூக்களை எல்லா செடியிலையும் ஒரே நேரத்தில் பூக்கள் பறிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் இதை பயன்படுத்தக்கூடிய அதே ஸ்ப்ரேலேயே நீங்கள் பூக்களை பெரிதாக கொண்டு வரதுக்கான மருந்தையும் சேர்த்து பயன்படுத்துகிறது நல்லது. ஸோ எப்படின்னா இது பூக்கும் நிலையில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளுக்கு அந்த பூக்களுக்காக நீங்கள் இந்த பிளான்கிற பயன்படுத்தும் போது, ஸோ இதே தான் நம்ம மற்ற எல்லா ஃப்ளவரிங் கிராப்ஸுக்குமே பொருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த பூக்கள் எப்படி முன்னாடி பூக்கும்போது பூக்களோட வளர்ச்சி நாட்கள் குறைந்து அந்த சைஸ் எல்லாமே சிறியதாகிறதோ இதே மாதிரி தான் எல்லா ஃப்ளவரிங் பிளான்ஸ்லையுமே இருக்கும். ஸோ இதே சிமிலாரிட்டிஸ் நம்ம மற்ற ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் கிராப்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது காய்கறி பழவை பயிர்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் என்ன சிமிலாரிட்டி அப்படின்னா, அதுலேயும் அறுவடை முன்னாடி வரும். ஸோ அதோட சைஸ் ரிடக்ஷன் ஆகும். இதுதான் அதில் முக்கியமான விஷயம். இது யூனிஃபார்ம் ஃப்ளவரிங், யூனிஃபார்ம் ஃப்ரூட்டிங், யூனிஃபார்ம் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி இது நம்ம குறிப்பிடலாம். ஒரே நேரத்தில் அறுவடையை கொண்டு வரதுக்கு இந்த பிளான்கிற முக்கியமான பங்களிக்கும். ஸோ இது எந்த பயிராக இருந்துச்சுனாலும் அந்த பயிரில் அதிகமான விலைக்கு அந்த பயிர்லேருந்து வரக்கூடிய மகசூல் போகும்போது இது நம்ம பயன்படுத்தும் போது அறுவடையை முன்கூட்டியே கொண்டு வரதுக்கு வழிவகுக்கும். ஆனால் இது எப்போ டிஸ்அட்வான்டேஜ் ஆகும் அப்படின்னா, இந்த பூக்கள் சிறிதாக வரதே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதுவும் விலை குறைவாக இருக்கக்கூடிய சமயத்தில். ஏன்னா விலை குறைவாக இருக்கும்போது மகசூல் அதிகமாக இருந்துச்சுன்னா தான், அந்த மகசூலோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு லாபகரமாக இருக்கும். ஸோ இந்த அளவு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குவான்டிட்டி வைஸ் குறிப்பிட்றோம், அதாவது எடை வாரியாக குறிப்பிட்றோம். பூக்களை பறிக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவாக குவான்டிட்டியாக தான் கருதப்படும். இருந்தாலும் கூட அதிகமான எண்ணிக்கையிலிருந்து எடை குறைவாக இருக்கும் குவான்டிட்டி பாதிக்கப்படுறது மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் குறையும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பூக்களை பெரிதாக கொண்டு எடை அதிகரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு விலை குறைவாக போகக்கூடிய சமயத்தில் இந்த பிளானோஃபிக்ஸ் பிளான் த்ரில்லரை எந்த ஒரு பேரண்ட்ஸாலுமே முடிஞ்ச அளவு பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இயல்பாக வரக்கூடிய மகசூல் வந்து எல்லா நேரத்துலையும், அதாவது ஒரு ஸ்ப்ளிட்டாக அறுவடை செய்யும். தினமும் அறுவடை செய்யக்கூடியது வந்து மாறுபட்டு அறுவடை செய்யும். ஒரு செடியில் ஒரு 10 பூ பூக்குது அப்படின்னா அந்த 10 பூவும் 5 நாட்களில் 2 பூக்களாக பூக்கும். ஸோ இந்த 2 பூக்களாக பூக்கிறது வந்து இந்த பிளானோஃபிக்ஸ் பயன்படுத்துகிற மூலயமா 2 நாளில் 5 பூவாக பூத்துரும். ஸோ இப்படி பூக்கிறது தான் இதில் வந்து ப்ராப்ளமே. இப்படி என்ன அப்படின்னா கடைசி 3 நாட்களில் இந்த 2 பூவாக பூக்க வேண்டிய அந்த 6 பூவும் இந்த முதல் 2 நாட்களுக்கு பூக்கிறதுக்கு தயாராகிறது மூலிமா அந்த பூக்களோட வளர்ச்சி பாதிக்கப்படுது. அந்த பூக்களோட சைஸ் குறைஞ்சி பூக்கள் 2 நாட்களில் அறுவடை ஆயிடுது. ஆனால் அந்த பூக்களோட சைஸ் வந்து இயல்பாக இருக்கிறத விட சிறிதாக இருக்குது. ஸோ இதனால தான் இந்த பிளானோஃபிக்ஸை வந்து நம்ம குறைவான விலை இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு பயிருக்கும் பயன்படுத்தலாம்னு குறிப்பிட்றோம். ஸோ நம்ம வந்து அட்வான்டேஜஸையும் டிஸ்அட்வான்டேஜஸையும் குறிப்பிட்றோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பயன்படுத்துங்க, தேவையில்லைன்னா பயன்படுத்தாதீங்க. ஸோ நம்ம வந்து தாவர நிலை வளர்ச்சியில் பயன்படுத்தும் போது மகசூல் அதிகரிக்கிறதுக்கு பூக்கள் அதிகமாக கொண்டு வரதுக்கு இது வந்து வழிவகுக்கும். இப்போது மல்லிகை செடிகளுக்கு நம்ம வந்து கொப்புகள் துளிக்கக்கூடிய சமயத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதிகமான கொப்புகளை தோற்றுவிக்கிறது மூலயமா பூக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஸோ தாவர நிலை வளர்ச்சியில் பயன்படுத்துகிறது வந்து பெரிதளவு பூக்களை பாதிக்காது. நீங்கள் செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கும்போது பூக்கிற நேரத்தில் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து பூக்களை பாதிக்கும். பூக்களோட சைஸை சிறிதாக்கி முன்கூட்டியே அறுவடை செய்ய வைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் 2வது ஸ்ப்ரேவை தவிர்க்கிறது மூலயமா பூக்கக்கூடிய பூக்களை வந்து இயல்பான சைஸுக்கு கொண்டு வரதுக்கு உங்களால் முடியும். ஏன்னா இதோட செயல்பாடு வந்து மல்லிகை செடிகளில் எவ்வளோ நாட்கள் நீடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது 15 நாட்கள்லேருந்து அதிகபட்சமாக 20லேருந்து 25 நாட்கள் வரை நீடிக்கும். ஸோ 20 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாலும் நீங்கள் பூக்கிற நிலையில் பயன்படுத்தும் போது பூக்கள் எல்லாமே பூத்து முடிஞ்சிடும். ஸோ அந்த டைமில் பூக்களை வந்து நார்மல் சைஸ் கொண்டு வரதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாவர நிலை வளர்ச்சியில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்குறத தவிர்க்கிறது மூலிமா பூக்கக்கூடிய பூக்களை வந்து இயல்பான சைஸில் கொண்டு வரதுக்கே முடியும். ஸோ நீங்கள் வந்து என்ன தான் நியூட்ரிஷன் இல்லைனா பூக்களை பெரிதாக கொண்டு வரதுக்கான மருந்துகள்லாம் பயன்படுத்தினாலும் நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்டது போல் 30லேருந்து 50% வரை தான் பூக்களை பெரிதாக கொண்டு வர முடியும். அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய சைஸ் தான் நம்ம வந்து பெரிதாக சொல்கிறோம். இதுவே நார்மலாக பூக்கக்கூடிய மல்லிகை செடிகளுக்கு நம்ம அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து இன்னுமே பெரிதாக கொண்டு வரும். ஆனால் இங்கே நார்மல் சைஸ் வர்றதுக்கே நம்ம வந்து 50% தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதிகபட்சமாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து பூக்கக்கூடிய நிலையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் தணிகிறதுக்கு 20 நாட்கள் வரை ஆகும். அதிகபட்சமாக 20லேருந்து 25 நாட்கள் வரையும் ஆகும். ஸோ இது வந்து உங்களோட மல்லிகை செடி எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து. ரொம்ப ஆரோக்கியமான மல்லிகை செடியில் இருந்துச்சுன்னா ஒரு 20 நாட்களில் தெளிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் அதுக்குள்ளேயே அந்த சுற்றில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் பூத்து முடிஞ்சிடும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து நம்ம தாவர நிலை வளர்ச்சியில் பயன்படுத்தும் போது அதிகமான பூக்களை கொண்டு வர கொப்புகளை உருவாக்க முடியும். இதுவே பூக்கள் நிலையில் பயன்படுத்தும் போது அந்த பூக்களை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே பூக்க வச்சிட முடியும். அதாவது நார்மலாக பூக்கக்கூடிய பூஞ்சொற்று வந்து ஒரு 15 நாட்கள்லேருந்து 25 நாட்கள் வரை நீடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா 10லேருந்து 15 நாட்களுக்குள்ளேயே இந்த பிளான்ட் த்ரில்லர் வந்து இந்த பூக்கும் நிலையை முடிவடை செஞ்சிடும். கடைசி 10 நாட்களில் பூக்கக்கூடிய பூக்களை முதல் 15 நாட்களுக்குள்ளேயே பூக்கிற மாதிரி சிறியதாக கொண்டு வந்து பூக்க வச்சிரும். பூக்கள் முழுவதும் வளர்ச்சி அடைகிறதுக்குள்ளேயே பூக்க வச்சிரும். ஸோ இதோட முக்கியமான செயல்பாடே ஒரே சீரான பூக்களை கொண்டு வரது தான், ஒரே சீரான அறுவடையை கொண்டு வரது தான். ஸோ அது தெரிஞ்சு பயன்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அக்ரிவேட் சேனலை நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயம் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.